श्रीमते रामानुजाय नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் பார்த்துட்டு இருக்கிறது 13வது அத்தியாயம். இந்த கடந்த சில ஸ்லோகங்களாகவே பகவான் ஆத்மாவையும் உடலையும் எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ குறிப்பாக அந்த 28வது ஸ்லோகத்தில் ஆத்மா எல்லாமே சமம் தான், உடல் வேறு வேறு இருக்கிறதுனால அந்த உடல் வேறுபாட்டை பார்த்து ஆத்மாவை வேறுபடுத்திடாத அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 28வது ஸ்லோகம். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம் நஹி நஸ்த்யாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். அதாவது எப்படிப்பட்டவங்க இந்த ஆத்மாவும் உடலும் வேறு இல்லை, அதாவது வேறு வேறு தான், ஆனால் அந்த ஆத்மா சமமாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்குறாங்க அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. எப்படிப்பட்டவங்க அப்படின்னா சர்வத்திர, அதாவது சமவஸ்திதம் ஈஸ்வரம். சமவஸ்திதம்னா எல்லா உடலுக்குள்ளேயும், மனித உடலாக இருக்கட்டும் இல்லை தெய்வ உடலாக இருக்கட்டும் இல்லை எந்த மாதிரி இருந்தாலும், தேவனோ அசையாதன எப்படிப்பட்ட உடலாக இருந்தாலும் எல்லா உடலுக்குள்ளேயும் சமமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை இந்த இடத்துல முன்னாடியே பார்த்தது போல் ஈஸ்வரன்றது பகவான் பரமாத்மாவை குறிக்கல, அந்தந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான். ஏன்னா அந்தந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மா தான் அந்த உடலை ஆணையிடுது இல்லையா, எல்லாம் செய்ய வைக்கிறது இல்லையா. அதனால் எல்லா உடலுக்குள்ளேயும் சமமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனான ஜீவாத்மாவை சர்வத்திர சமம் பஷ்யன், எல்லா இடத்துலையும், சர்வத்திரன்னு எல்லா இடத்துலையும் சமமாக யார் பார்க்குறாங்களோ, அது மட்டும் இல்லை ஆத்மனா ஆத்மானம், மனதால் அந்த ஆத்மாவுக்கு அவங்க ந ஹினஸ்தி தீங்கு செய்யறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் தத்தஹயாதி பராம்கத்திம், ஆத்மாவை அடையிறதான அந்த ஆத்மா அனுபவமான அந்த உயர்ந்த கதியையே அடையிறாங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதில் ந ஹினஸ்தி தீங்கு செய்யறது இல்லைன்னா என்ன, எப்படி ஒரு ஆத்மாவுக்கு தீங்கு செய்ய முடியும்? அது கண்ணால் கூட பார்க்க முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது எப்படி அதுக்கு தீங்கு செய்ய முடியும்னா, ஒன்றும் இல்லை, ஆத்மா எவ்வளோ உயர்ந்தவர்னு நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட அந்த ஆத்மா எதனால கஷ்டப்படுறாருன்னா பிறவி எடுக்கிறதுனால தானே. அப்போ அந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை அடையாமல் திரும்ப திரும்ப அந்த சம்சாரத்திலேயே அதாவது பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியிலேயே ஆத்மா உழல விடுவதே அந்த ஆத்மாவுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி தானே. அதனால் அந்த தீங்கை கூட அந்த ஆத்மாவுக்கு விளைவிக்காமல் இருக்கிறது அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த உடலாக இருந்தாலும் எல்லா உடலுக்குள்ளேயும் இருக்கிறது சமமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா தான், அந்த உடலை ஆணையிடுகிற அந்த ஈஸ்வரனான அந்த ஜீவாத்மா தான் அப்படின்ற அந்த புரிதல் இருந்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம விஷயங்கள்லேயே ஈடுபடுவோம். அப்போ என்னாகும், ஆத்ம விஷயங்களில் ஈடுபடப்பட உலக விஷயங்கள்லாம் ஈடுபாடு குறைஞ்சு அப்போ எப்போ இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை அடையலான்றதை நோக்கியே நம்ம பயணம் செய்வோம். அப்படி பயணம் செஞ்சிட்டாலே ஆத்மாவுக்கு தீங்கு செய்யாமல் இருந்து அந்த ஆத்மா அனுபவமான அந்த உயர்ந்த கதியும் அடைஞ்சிருவோம் அப்படின்றது தான் இந்த 28வது ஸ்லோகம் மூலமாக பகவான் சொல்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.